ஆப்பன் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாய்வான் என்பது யாரிடத்தில் உண்மை என்று ஆகுமோ இல்லையோ கல்கியிடத்தில் அது 100க்கு 100 உண்மை என்றே ஆகும். தனது தேவியை தவிர வேறு எவரையும் தன்னை நெருங்க விடாத மனோபாவம் கொண்டவனாகிய கல்கியை இப்பொழுது அந்த தேவியை நெருங்க பயமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நிலையிலேதான் கல்கி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை அடைந்தாக வேண்டும் என்பதற்காக அவனது தேவியே இந்த பூமிக்கு வந்து யுகங்கள் பலவாக தவம் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் மற்றவர்கள் அவனை நெருங்கி விடுவது என்பது எத்தனை பெரிய சாத்தியமற்ற ஒன்று என்பதை அறிவாளிகளே அறிந்து கொள்ள வேண்டும். காண கிடைக்காத கல்கியை கல்கியாக காண்பது என்பது சித்தர்கள், முனிவர்கள், தேவர்களுக்கும் கூட சாத்தியமற்ற ஒன்று என்பதே உண்மை என்றும் ஆகும். கல்கி தனது நடவடிக்கைகளுக்காக தனது அப்பனாகிய சிவனின் கருத்துக்களை கூட கேட்கும் மனோபாவம் அற்றவன் என்பதே உண்மை. முரண்டு பிடிக்கும் முக்கணா கயறு அற்ற காளையாக திமிரி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனித வர்க்கத்தை வழிமறித்து இப்பொழுதுதான் கல்கி தனது சாட்டையை சுழற்ற ஆரம்பித்து இருக்கின்றான். மனித வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கும் அந்த ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்க்கும் மனித வர்க்கத்தை போன்று கல்கியின் அந்த ஆட்டத்தை சித்தர்கள், முனிவர்களோடு தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் சேர்ந்து நின்றே வேடிக்கை பார்க்கவும் ஆரம்பித்து இருக்கின்றன. நவலோக பூலோகத்தின் யுக மாற்றத்திற்கான காப்பு கட்டும் நடந்தேறிவிட்டது, திருவிழாவும் தொடங்கிவிட்டது என்று பிரபஞ்சத்தின் ஜாதக கணக்கில் முன்னுரையும் எழுதப்பட்டு விட்டது.